ஹே காய்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 4:45 ஆகுது. நான் வந்து மார்னிங் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் வந்து நிறைய பேர் வந்து எப்படி இவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு முடி வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் ரெகுலராக ஹேர் கேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஹேர் கேர் என்ன அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். யூஸ்வலி நான் யூஸ் பண்ணுற கோகோனட் ஆயில் மட்டும்தான் வந்து நான் காய்ச்சி யூஸ் பண்ணுற மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். பட் இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த திருப்பூர் அந்த மசாஜ் ஆயில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஆரிய வைத்தியத்துலேருந்து. வாங்கினதோடு சரி அவர் யூஸே பண்ணலை. ஸோ அதனால் நான் வந்து இதை வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இடையில லைக் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த மாதிரி. என்னோடய ஆயில் கண்டெய்னரில் இப்போ நான் ஊற்ற போகிறேன் பாருங்கள். இது வந்து இப்போ நான் வாங்கி ஒரு 3-4 மந்த்ஸ் இருக்கும். ஆனால் இவ்வளோ தான் எனக்கு காலியாகிருக்கு. அப்போ நான் அந்தளவுக்கு ஆயில் தான் நான் எடுத்தாலே நம்ம ஹேர் ஃபுல்லாக ஆயிலியாக இருக்கும். அவ்வளோ அப்ளை பண்ணுறாங்க. இதில் வந்து என்னால் காமிக்க முடியலன்னா அத்தனோண்டு எடுத்திருக்கேன் நான். ஸோ அதுவே என்னோடய இந்த ஹேருக்கு கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா நான் ஆயில் எடுக்கவே தேவையில்லை. அதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த திருப்பலாதி ஆயில் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுறது தேங்காய் கிடையாது. இது வந்து ஒரு மசாஜ் ஆயில். நீங்கள் வந்து ஹெட் மசாஜ் பண்ணிவிட்டு இப்போ சைனஸ் இருக்குது, உங்களுக்கு ஹெட்ஏக் இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப இது வந்து டென்ஸ் அதிகமாக இருக்கும். கோகோனட் ஆயில் மாதிரி கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சிலலாம் இருக்காது. இது வந்து போட்டிங்கன்னா நல்லாவே இப்படி எண்ணெய் வலியும். அதுவும் இல்லாமல் இது மசாஜ் ஆயில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் விட்டுட்டு ஓவர் நைட் விடுறதுனா விடலாம். இப்போது ஒரு என்ன மாதிரி வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, சளி பிடிச்சா பிரச்சனை அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஓவர் நைட் யூஸ் பண்ண முடியாது. நான் வந்து ஓவர் நைட் எந்த ஆயிலுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இதை நான் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்படி எடுத்து அப்ளை பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ ஆயிலியாக ஆகுதுன்னு. நல்ல இடத்த மார்னிங் எழுந்திரிச்சோன்னா இப்போ ஆக்சுவலி நேற்று நான் டெய்லியுமே ஹேர் வாஷ் பண்ணுவேன். நான் வந்து நேற்று வந்து நைட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் ஈவினிங். அதனால நான் நைட்டு வந்து ஆயில் வைக்கல. ஸோ இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு இப்போ 4:45 நான் வந்து ஒரு 10 o'clock அந்த மாதிரி குளிப்பேன். ஸோ அது வரைக்கும் ஹேர் வந்து ஆயில் வந்து ஹேரில் இருக்கும். ஸோ இது ஸ்ப்ளிட் ஹேண்ட்ஸ்க்கும் வந்து ரொம்ப நல்லது. அதனால் நல்லா அந்த கீழே ஸ்ப்ளிட் ஹேண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அங்கெல்லாம் வந்து நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் எடுத்தேன், கொஞ்சம் தான் எடுத்தேன். அதுவே என்னோடய ஹேர் ஃபுல்லாக நல்லா அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேர் மசாஜர் நான் வந்து வச்சுருக்கேன். அதை வச்சு ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் டெய்லியுமே நல்லா மசாஜ் பண்ணி அந்த ப்ளட் சர்க்குலேஷனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறணும். எதுவுமே வேண்டாம். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ்க்கு வந்து எண்ணெய் காய்ச்சி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இப்போல்லாம் அப்படி கிடையாது. பார்த்திங்கன்னா ஒரு 3 வகையான எண்ணெய் வந்து நான் காய்ச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஹைபிஸ்கஸ் நிறைய போட்ட ஒரு ஆயில், அப்புறம் கருவேப்பிலை நிறைய போட்டு அது ஒரு ஆயில். இல்லை வீட்டில் என்ன அவைலபிளாக இருக்கோ அப்பப்போ வந்து ஆயில் செஞ்சு அப்பப்போ வந்து சூடாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஆயில் வந்து நம்ம மைல்டாக ஹீட் பண்ணி நீங்கள் தேய்க்கிறதுனால தேய்க்கலாம். இது நல்லா காய்ச்சின எண்ணெய் தான். அதனால் நான் வந்து அப்படியே அப்ளை பண்ணுறேன். இப்போ மறுபடியும் ரீஹீட்லாம் பண்ணி அப்ளை பண்ணல. அப்படியே டைரெக்டாக நான் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிடணும் இந்த மாதிரி ஸ்கேல்ப்பை. ஸோ தட் நமக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்காது. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா ஹேர் ஃபால் ப்ராப்ளம் கம்மியாயிடும். இது வந்து வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நல்லா மசாஜ் பண்ணிட்டேன். இப்போ நல்லா மேலே தூக்கி ஒரு கொண்டையை போட்டு விட்ருவேன். இப்போ வந்து 4:45 இன்னொரு 10 மணி அந்த மாதிரி ஆகும்போது வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் குளிக்கும் போது எனக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். நல்லா இதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆச்சு நம்ம தலையில் ஆயில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் நல்லா ஆயில் வந்து ஊறும். நான் வந்து ஒரு 5:45 ஒரு 10:30 மணி வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஹேர் வாஷ் பண்ணேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. நான் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறேன். எனக்கு சளி பிடிக்காதா, கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து டெய்லி ஹேர் வாஷ் பண்ணாலும் ஹேர் வாஷ் பண்ண உடனே நல்லா தலையை காய வச்சுருவேங்க. இப்போ வந்து டேபிள் ஃபேன் கிடையாது, என்கிட்ட ட்ரையர் கிடையாது. ஆனால் ஏர் கூலரில் அந்த ஃபேன் மோடில் வச்சுட்டு ஃபுல்லாக வச்சுட்டு சுத்தமாக தண்ணியே இல்லாத மாதிரி உட்காந்து ஃபுல்லாக காய வச்சுருவேன்.
கரண்ட் இல்லைனா கூட போய் வெளியே நின்று வெயிலில் வச்சு ஃபுல்லாக காய வச்சுருவேன். தலையில் வந்து ஈரமே இல்லாத மாதிரி பார்த்துக்குவேன். ஸோ தட் எனக்கு வந்து சளி பிடிக்காது. ஹேர் வாஷ் பண்ணுறதுனால எனக்கு இது வரைக்கும் சளி பிடிச்சதில்லை. ஏன்னா நான் நல்லா காய வச்சுருவேன். ஸோ இப்படி நம்ம வந்துட்டு குளிச்சுட்டு வந்தோடனே கொஞ்சம் தலை ஈரமாக இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு பெரிய சீப் வச்சுட்டு லைட்டாக இப்படி சீவி விட்டோம் அப்படின்னா, இப்போல்லாம் இந்த ப்ளூ ட்ரை பண்ணுறாங்க இல்லையா, ஸோ ஹேர் செட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் அப்படியே செட் ஆகிக்கும். அப்படியே கோம் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே செட் ஆகிக்கும் ஹேரு. நம்ம வந்து டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக டெய்லியும் ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஷாம்பு ரெகுலராக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும், டேண்ட்ரஃப் வருது. நான் வந்து எப்படின்னா ரொம்ப வெளியில் போகிறோம், அவசரமாக இருக்குது அப்படின்னா அந்த அன்னைக்கு ஷாம்பு யூஸ் பண்ணிடுவேன். மற்ற நாளைக்கு கண்டிப்பாக வந்து சீயக்காய் அப்படி இல்லைன்னா அரப்பு தான் வந்து மாறி மாறி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சீயக்காய் இல்லாமல் அரப்பு கூட ரொம்ப பெஸ்ட்டு தான். ஆனால் நமக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எனக்கு இந்த முடி வந்து காஞ்சிருக்கு, நல்லா ஷைனிங்காக இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா க்ளாஸியாக ஷைனிங்காக இருக்குது. கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கும், ஏன்னா அந்த ஆயில் வந்து அவ்வளோ டென்ஸான ஆயிலு. ஸோ அவ்வளோ சீக்கிரம் ஆயில் போகாது. ரொம்ப வரக்குன்னு தேய்ச்சி குளிக்க வேண்டாம். கொஞ்சம் ஆயில் தலையில் இருந்தால் நல்லது தான். வெளியில் போகும்போது இது நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது வீட்டில் இருக்கும்போது பண்ணுற ஹேர் கேர் தான். இன்றைக்கி என்னோடய ஹேர் கேர் அவ்வளோதான். ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.